விஜயகாந்த் அந்த அவார்டு கொடுத்தாங்க. அப்போ சுதீஷ் அது பேசுறப்போ ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளராக இருந்தாங்க. இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவரா வராங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. மறுநாள் பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் இப்படி கை காட்டுற மாதிரி சோசியல் மீடியால போட்டோஸ் எல்லா இடத்துலயும் பகிரப்பட்டது. அதை எடுத்து சுதீஷ் அவருடைய பேஸ்புக் பேஜ்ல பகிர்ந்தார். அதுதானே ஒழிய வேற ஒண்ணு. இதுதான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். கேப்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குரு என்று திரையுலகில் இருந்த போதும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகும் பகிரங்கமா அறிவிச்சிருக்கார். அதனாலதான் ஜானகி அம்மா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில கொடுத்து 2005 நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்துல தான் தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார். அந்த வண்டியினுடைய நம்பர் 2005, கட்சி ஆரம்பிச்சது 2005. அதுதான் கேப்டன் சொல்வார், இது எழுதப்பட்டது, இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்ப கேப்டன் மாநாட்டில் சொன்னார். அதுக்கு அடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காது கேளாதர் பள்ளிக்கு பண உதவி, உணவு கேப்டன் பிறந்த நாளுக்கு தந்துகிட்டு இருக்கோம். இது பல வருஷமா. எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் கூட ஒரு வாட்டி கூட அந்த ஸ்கூலுக்கு போய் எந்த நிதியோ உதவியோ வழங்கல. ஆனா கேப்டன் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் ஓப்பனா சொல்றாரு, என்னுடைய மானசீக குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனாலதான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு கேப்டனை உலகமே இன்னைக்கு சொல்றாங்க. எங்க தலைமை கழகத்துல வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான். அப்படி நாங்க பகிரங்கமா அதை ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி என்ன தலைமை அலுவலகத்துல இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு நீங்க அரசியல் துறையில இருக்கீங்க, உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்க பெண் ஆளுமையில நீங்க ரோல் மாடலா எடுக்கிறீங்கன்னு அப்ப என்கிட்ட கேட்டாங்க. இதான் உங்ககிட்ட சொல்ற, அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம், மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம், வேற யார் வேணாலும் சொல்லலாம். ஏன் நான் அவங்களெல்லாம் சொல்ல, அவங்களும் வடநாட்டுக்காரர்கள். அவங்க பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் சிஎம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட் எந்த ரிலேஷனும் இல்லை, லிங்கும் இல்லை. ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் கட்டுக்கோப்போட சீரும் சிறப்புமாக ஆளுமை மிக்க பெண் முதல்வராக அவங்க ஆட்சி செய்தாங்க. எனவே என் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு எப்பவோ நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். அதனாலதான் அந்த போட்டோஸ் கம்பாரிசன் வந்தது. அதனால இதை நாங்க விரும்பி போடல, இது சோசியல் மீடியால வந்தது. பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்ல முடியும். அவங்க சொல்ற கருத்துக்களை என்கிட்ட நீங்க பதில் எதிர்பார்த்தா அது தவறான ஒரு முன்னுதாரணமா ஆயிரும். அதுக்கான விளக்கத்தையும் அவர் நேற்று கொடுத்திருக்காரு. எதுக்கு சொன்னோம், எது மாற்ற, அதுக்கான விளக்கம் என்னன்றது சொல்றாரு. இப்போ சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்துக்கு கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் என்னிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. அதை பற்றி நான் கமெண்ட் சொல்லவும் மாட்டேன். நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டேங்க. ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது. ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே கட்சி கிட்ட இருக்கிறதுனால இவ்வளோ சுதந்திரம் வாங்கி இந்த 50-60 வருஷம் என்ன பெரிய டெவலப்மெண்ட் பார்த்தோம். அப்போ கூட்டணியில இருப்பவர்களுக்கும் அந்த ஆட்சியில் பங்கு பகிர்ந்து அளிக்கும் போது யாரு தப்பு செய்யலாம் கேட்கலாம், மக்களுக்கு இதெல்லாம் குறை இருக்குன்னு எடுத்து காட்டலாம். எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பலமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கு நிச்சயம் அமையும். கூட்டணி ஆட்சி என்பதை தேமுதிக வரவேற்கிறது. இல்ல, நான் இப்ப சொல்றேன்ல, கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலும் சொல்லி பகிரங்கம் அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி அறிவிக்கிட்டோம்.
எங்கள் அரசியலில் வரலாற்றில் எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான், அவர் தான் எங்க மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும். எங்க மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமா படம் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க பேனரு போஸ்டர் மட்டும் சமூக வலைதளத்துல பயன்படுத்துவதை நாங்க இல்ல, எங்கள் கடைகோடி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நாங்க அரசியல் கட்சி, அவங்க ஒரு அரசியல் கட்சின்றப்போ கேப்டனை மானசீக குருன்னு அறிவிக்கிட்டோம், நான் போடுங்கன்னு சொல்றேன். ஆமா, அதேதான் கூட்டணின்னு வரும்போது கூட்டணியில தலைவர் படத்தை பயன்படுத்திக்கலாம். நான் அன்னைக்கே சொல்றேன், கூட்டணின்னு வரும்போது கேப்டன் படத்தை பயன்படுத்திக்கலாம். இல்ல தனி கட்சியா நீங்க பயன்படுத்தணுமா? எங்கள் அரசியல் குரு கேப்டன் தான், அவர் தான் என்னுடைய மானசீக குரு, அவர் தான் எங்க ரோல் மாடல் அறிவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் தாராளமா யூஸ் பண்ணுங்க நான் சொல்றேன். ஏற்கனவே விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல ரிசோர்ட்டிலையும் போட்டியிருக்காரு. அந்த தொகுதியிலே குறி வைத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. அந்த தொகுதியில அதை எப்படி பாக்குறீங்க? விருதாச்சலத்தையும் நம்ம சார்பா இல்ல, கற்பனைகளுக்கெல்லாம் நான் எப்பயுமே பதில் சொல்றது இல்லைங்க. எதுவுமே உறுதியே இல்லாதப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க. நீங்க சொல்ற எதுவுமே இங்க உறுதி இல்லாதது. சோ அதை பற்றி இப்போ நான் பதில் சொல்ல எதுவும் இல்லை. அது வரட்டும், அப்ப நான் பதில் சொல்றேன். நான் தான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன்ல, எல்லா கட்சிகளும் தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வரணும்னு கட்டாயம் விரும்புவாங்க. இதுல மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது கேப்டன் என்ற ஒரு நல்லவர், ஒரு புனிதர், இன்னைக்கு தெய்வமாக மக்கள் மனசில் நிலைத்து நிற்கும் ஒரு தலைவருடைய கட்சி. அதனால நிச்சயமாக யாராக இருந்தாலும் அவங்க கூட்டணியில தேமுதிக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா இந்த நிமிடம் வரை நாங்க யார்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவும் பேசல. அண்ணன் ஸ்டாலினை நாங்க ஏன் போய் பார்த்தோம்னா, ஒரு உடல்நிலை சரியில்லாம ஓய்வில் இருந்தப்போ வீட்டுல போய் சந்திச்சோம், மரியாதை நிமித்தமா, அரசியல் நாகரீகம் கருதி. ஏன்னா கேப்டன் ஒவ்வொரு வாட்டியும் உடல்நிலை சரியில்லாதப்போ பல முறை அவர் வந்து பார்த்திருக்கார். ஒவ்வொரு முறை பதவி ஏற்கும் போதும் கேப்டன் கிட்ட வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்ல, மேயரா முதல்வரா எல்லா டைமும், உதயாவும் அதே மாதிரி தான். அவர் பதவி ஏற்ற அன்னைக்கு கூட முதல்ல வந்து கேப்டனை சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்று தான் போனார். கலைஞர் அவர்களோட தலைமையில எங்க மேரேஜ் நடந்தது. இதெல்லாம் அவங்க குடும்பம் எங்க குடும்பத்துக்கும் பெரிய நட்பு இருக்காது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சீரணி அரங்கத்துல கோல்டன் பென் கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால அது வேற, அரசியல் வேறுங்க. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லைன்னா போய் பார்த்தா கூட்டணி, ஒருத்தரை ஹோட்டல்ல சந்திச்சா கூட்டணி, இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வந்தா கூட்டணி. எல்லாத்துக்கும் நீங்க ஒரே ஒரு லைன், ஒரு வேர்டை பிடிச்சிக்கிறீங்க. அந்த கூட்டணின்ற வேர்டை தாண்டி நம்ம பத்திரிகையாளர்கள் பிராட் மைண்டடா யோசிங்க. நான் எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்றேன், எங்களுடைய போக்கஸ் எங்க கட்சி வளர்ச்சி. தமிழ்நாடு முழுக்க நாங்க 234 தொகுதியிலையும் போய் கட்சி வளர்ச்சியும் ரத யாத்திரையும் வெற்றிகரமா முடிக்கணும். அதுக்கு பிறகு மாநாடில் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு அறிவிப்போம். எதுவுமே இப்ப நான் சொல்ல மாட்டேன் தம்பி. அது உரிய நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். இப்ப இல்லை, எங்க போக்கஸ் பாத்தீங்களா, எல்லாம் எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் தான். இதுதான் எங்க போக்கஸ். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பூத் கமிட்டி அமைச்சாச்சு. எல்லா இடத்துலயும் BL2 முடிச்சு கலெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. இன்னும் இருக்கின்ற பேலன்ஸ் ஒரு 10% முடிக்கணும். அதுக்குதான் மீட்டிங். இது முடிச்சு தமிழ்நாடு முழுக்க போய் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கிறதா இப்பொழுது எங்களுக்கான ஒரே வேலை. நான் மாநாடு வரும்போது உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன், கட்டாயம் சொல்லுவேன். இப்ப பிரஸ் மீட்ல சொல்றோம், அதே தான் கூட்டணி வரும்போது நாங்க சொல்லுவோம். இதுல என்ன மாற்று கருத்து இல்லையா? கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதுதான், இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எல்லாரும் சாப்பிட்டு போங்க. உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் உண்மையில் மகிழ்ச்சி. பிரஸ் பீப்புள், நீங்களும் தேமுதிக சப்போர்ட் பண்ணுங்க. கூட்டணியே பேசாதீங்க. அதை தாண்டி இன்னைக்கு மக்களை நாங்கள் சந்திப்பது, நிர்வாகிகளை சந்திப்பது, நாம செய்யற நலத்திட்டங்கள், கேப்டன் எப்படிலாம் 40-50 வருஷம் மக்களுக்காக வாழ்ந்தார், இதெல்லாம் ஆஸ் எ பிரதர்ஸ் உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்.